அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறத நாங்கள் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதில் முதலமைச்சர் எந்த விதமான அக்கறையும் காட்டலைங்கிறது தான் ஈரோடில் சிவகிரியில் நடந்த சம்பவம். அதுக்கு பிறகு நமது காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் நடந்த சம்பவம். அவங்களுடைய முழு மூச்செல்லாம் முதலமைச்சர் எதில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, முதலமைச்சருடைய அக்கறை பூரா எதில் இருக்குது அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி இதை பற்றி தான் குறை சொல்லிகிட்டே இருக்காங்களே தவிர, நீங்கள் டெய்லி பத்திரிக்கை பாருங்கள், நேற்று நடந்த பாராட்டு விழாவில் கூட முதலமைச்சர் அதுதான் சொல்லியிருக்காங்க. அது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மாணவர்கள் போதைப் பொருள் பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகிட்டு இருக்கிறாங்க, எல்லா கிராமங்களிலும் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட திருநெல்வேலி மாநகரில் பார்த்தோன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி 15 நாளைக்கு ஒருக்க வருது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. இதையெல்லாம் முதலமைச்சர் அக்கறையோடு பார்க்காம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் இது கூட்டணியை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேர்தலில் தோல்வி பயம் வந்துருக்கு. கணக்கெடுப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. புதிய தமிழக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. பிராமணர்கள் அதாவது சட்டமன்றத்தில் நிறைய சர்ச்சைகள் இது மாதிரி வந்திருக்கு. நிறைய சாதிவாரி கணக்கு எடுக்கணும் அப்படின்னு நிறைய ஒரு சாரார் கேட்டுட்டு இருக்காங்க. அது முன்னால எடுத்ததை அப்படி நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்புறம் வட மாநிலங்கள்ல 2-3 மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கு எடுத்தாங்க. அது எடுத்த முறை சரியில்லைன்னு நீதிமன்றத்துக்கு போய் அது தடை உத்தரவு வாங்கி அது நிலுவையில் இருக்கு. இதில் ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் தான் அது மத்திய அரசு செய்யணுமா மாநில அரசு செய்யணுமாங்கிற பிரச்சனை வேற வந்துருச்சு. அதில் தான் ஒரு முடிவு எடுத்து இப்போ சாதிவாரி கணக்கு எடுக்கலாங்கிற ஒரு மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வேலை நிறுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சரி போதும் பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.